ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்தா ஒரு ஹெல்தியான இனிப்பு போண்டா ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். எப்பவுமே நம்ம பழுத்த வாழைப்பழத்த வீணாக்குவோங்க. இந்த முறை வீணாக்காதீங்க. இது போல செய்து பாருங்க. நல்லா ஹெல்தியா இருக்கும். கையில எடுத்து நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு. இதுக்கு வந்து நான் சோடா உப்பும் ஆட் பண்ணலங்க. சோடா உப்பு சேர்க்காம ஹெல்தியா எண்ணெயும் அதிகமா எடுக்காத போண்டா ரெசிபி தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நான் வந்து 6 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. வாழைப்பழம் வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே எங்க வீட்ல இருக்கிற பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால தான் அவங்களுக்கு இது போல நான் அடிக்கடி செய்து குடுப்பேன். இப்ப பாருங்க வாழைப்பழத்த நம்ப எடுத்து மேலே தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்த வாழைப்பழம் ஃபுல்லாகவே நான் வந்து 6 வாழைப்பழம் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை எல்லாமே கட் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ நான் 200 எம்எல் இருக்குங்க இந்த கப்பில் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க, உப்புமா ரவை சேர்த்துருக்கேன். இதனோட கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்திருக்கேங்க, அதையும் சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னொரு முறை கலந்து அரைச்சி எடுத்தால் நமக்கு மாவு ரெடிங்க. கன்சிஸ்டன்சி இது போல தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்பூனால் தான் நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம். நான் வந்து எடுத்த 6 வாழைப்பழத்துக்கு 200 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்திருந்தேன். அதில் வந்து நான் எடுத்து அளந்த கப்பில் வந்து 1/2 கப் 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை எடுத்திருந்தேன். அந்த பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கிறதால அது கரெக்டாக இருந்ததுங்க. அதுக்கடுத்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தேங்க. எண்ணெயும் நல்லா சூடாக இருந்தது. அதில் நம்ம ஸ்பூனால் எடுத்து விட வேண்டியது தான். இதை நீங்கள் கையில் கூட எடுத்து விடலாம். கையில் எடுத்து விட்டாலுமே நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சு கூட நீங்கள் விடலாம். இன்னும் நல்லா ப்ளஃபியாக இருக்கும். நான் வந்து ஊற வைக்கவும் இல்லைங்க. இது சோடா உப்பும் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்காம தான் இது வந்து செய்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. இப்போ நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டோம். இது கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப வந்து இதை மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா எண்ணெய் அதிகமாக எடுத்துரும் இது. இப்போ நம்ம ஒரு பக்கம் லைட்டாக செவந்த உடனே திருப்பி விடணுங்க. திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்தால் நமக்கு ஒரு இனிப்பு போண்டா ரெடிங்க. வாழைப்பழம் வந்து தோல் வந்து நிறம் மாறினாலே பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அது போல் இருக்கிறவங்க இது போல் நம்ம இனிப்பு போண்டா செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இனிப்பு வந்து மீடியமாக நல்லாயிருக்கும். இந்த போண்டாக்கு நீங்கள் வேணால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து கூட நீங்கள் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த போண்டா. ஏன்னா வாழைப்பழம் வந்து இனிப்பு இருக்கிறதால இது கரெக்டாக இருக்கும். கம்மியாக சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் அவ்வளோதான். வீட்டில் இருக்கிறவங்க நாமளும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. அடிக்கடி பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வேணுன்னும் போது இது போல் ஹெல்த்தியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்களும் செய்து பாருங்கள். கோதுமை மாவும் வாழைப்பழமும் சேர்ந்த இந்த காம்போ வந்து ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. நான் அடிக்கடி இது போல் செய்வேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. 2 பக்கமும் அந்த இது போல் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு போண்டா ரெடிங்க, இனிப்பு போண்டா ரெடிங்க. இப்போ நம்ம எடுத்துட வேண்டியது தான். எண்ணெயுமே அதிகமாக எடுக்காதுங்க இந்த போண்டா. இனிப்பு போண்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு போண்டா ரெடி. இப்போ நாம் எண்ணெயை நல்லா அரைச்சிட்டு நம்ம சர்விங் பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தது ஃபுல்லாகவே நான் வந்து எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நான் கையில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. எண்ணெயுமே அதிகமாக எடுக்கல. என் கையில் கூட எண்ணெய் ஒட்டல பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.